கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த கால வேளையில் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். அப்போஸ்தலர் 7:25 வசனம் இப்படியாக சொல்கிறது: தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார் என்று அவன் நினைத்தான், அவர்களோ அதை அறியவில்லை என்று. ஒரு அருமையான ஒரு வேத வசனம் இந்த இடத்துல மோசையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மோசேக்கு ஆண்டவர் சிறு வயதிலே ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அறிந்து கொடுத்திருந்தார். அதனால் அவன் அறிந்திருந்தான், நம்மை கொண்டுதான் ஆண்டவர் இஸ்ரவேலை ரட்சிப்பார் என்று சொல்லி. அப்படி அவன் நினைத்திருக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில சகல காரியம், அவன் வாக்கில வல்லவனும் எல்லாவற்றிலும் ஒரு திறமையானவனா இருக்கும்போது அந்த இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை என்னால் கொடுக்க முடியும் என்று சொல்லி அவன் இருதயத்தில் எண்ணம் கொள்ளும் போது ஆண்டவர் அந்த இடத்துல இஸ்ரவேல் ரட்சிப்பை கொடுக்கவில்லை. அவன் எல்லாவற்றையும் இழந்த போதுதான் அவனை கொண்டு ஆண்டவர் காரியங்களை செய்தான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆனால் அந்த வேளையில அந்த வாக்குத்தத்தங்கள் மாம்சத்தின்படி செய்ய நாம் முற்படக்கூடாது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை நம்ம இப்படி எடுத்துக்கொள்வோமே, ஆண்டவர் நமக்கு ஒரு கார் தருவார், வீடு தருவார்னு சொல்லி நிறைய ப்ராஃபசிஸ் எல்லாம் நம்ம கேட்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் அப்படி வாக்குத்தத்தம் கொடுத்தாலுமே அதை நாம் கடன் வாங்கி நம்ம அதையெல்லாம் லோனில் போட்டு நம்ம அதெல்லாம் வாங்குறத பார்க்குறோம். அப்படி லோன் போட்டு ஆண்டவர் ஒரு கடன் வாங்கி நமக்கு ஒரு பொருளை ஆசீர்வாதமாக தர அவர் ஒரு பிச்சைக்காரரான தேவன் அல்ல. அவர் நம்முடைய தேவன். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அதனால ஆண்டவர் என்ன காரியங்கள் சொல்கிறாரோ அது எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நிறைவாக ஆண்டவர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கு. அதனால அவர் நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை செய்யும் வரைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் நாம் அமர்ந்திருந்து காத்திருக்க வேண்டும். அதனால் வேதவசம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற காலத்தில் நம்ம உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கன்னு சொல்லப்படும். அப்படியாக நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அடங்கி இருக்கும் போது ஏற்ற வேளையில நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் குறைவில்லாமல் செய்வார். அவரிடத்திலிருந்து நாம் சகலத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் பார்க்கிறோம். அதனால இந்த கால வேளையில மாம்சத்தின்படி காரியங்களை செய்யாதபடிக்கு ஆவியானவருக்கு அந்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாக நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.